முதலாவதாக திரு பிரகாஷ், முன்னாள் அமைச்சர்கள் பலர் நம்மோடு வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார சொல்றாரு? அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கா? இருக்குங்க. ஏடிஎம் எல்லா கட்சியிலுமே அதிருப்தி இருக்குங்க. இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தாவேக்காக்கு வராருன்னு 3 வாரமாக நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் இன்னும் மூவே ஆகலை. அதிருப்தி இருக்குது, அவருக்கு அதிருப்தி இருக்குது, தலைமை மேலேயே அவருக்கு அதிருப்தி இருக்குது. இப்போது துரைமுருகன் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து இந்த முறை சீட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போது, அதனால அவங்க மகனுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறாங்க. ஆனா அந்த கட்சியிலிருந்து யாரும் அந்த கூற்ற சொல்லலையே. இந்த அதிமுக இருந்து விலகி போன செங்கோட்டையன் தானே சொல்றாரு. இல்லைங்க, அதிருப்தி இருக்கான்னு கேட்டிங்க இல்லையா? ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்குது. இப்போ பெரியசாமி அவர் வயசாகிடுச்சு, அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அந்த மாதிரி ஒரு அதிருப்தி இருக்குது. ஏடிஎம்கேல பொறுத்த வரைக்கும் அந்த அதிருப்தி வந்து ரொம்ப அதிகமாகவே வெளிப்படுது. எப்படின்னா, இந்த கட்சி வந்து அடுத்து ஜெயிக்காது அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து போயிட்டுருக்கு. அந்த சூழ்நிலையில் அந்த அதிருப்தி ரொம்ப யாருக்கு சீட்டு அப்படின்றதுல வந்து ரொம்ப அதிருப்தி இருக்குது. தம்பிதுரைக்கும் கேபி முனுசாமிக்கும் இருக்கிற மோதல் வந்து தொன்று தொட்டு இருக்கிற மோதல், பெரிய அளவுக்கான ஒரு மோதல். இப்போ கேபி முனுசாமி வந்து செங்கோட்டையனை தொடர்ந்து அவர் தாவேக்காக்கு வருவார் அப்படின்னு செய்திகள் பரவிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம கடலூரில் பார்த்திங்கன்னா சம்பத்துக்கும் சிவி சண்முகத்துக்கும் இடையில வந்து ஒரு பெரிய அளவுக்கு மோதல் இருக்குது. அவர் திமுகவுக்கு போவார் இல்லை தாவேக்காவுக்கு போவார் அப்படின்ற மாதிரி செய்திகள் இருக்குது. கோவையில் பார்த்திங்கன்னா சேமா வேலுச்சாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் பெரிய தகராறு ரொம்ப வருஷமாகவே அது நடந்துக்கிட்டு இருக்கு. பாஸ்கர்னு ஒரு எம்எல்ஏக்கும் நம்ம நாமக்கல் தங்கமணிக்கும் இடையில வந்து ஒரு பெரிய இது போகுது. இல்ல, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் மாதிரியான விஷயங்கள். ஆனா செங்கோட்டையன் வந்து தலைமைக்கு எதிராக அந்த கருத்தை சொல்லி அதற்கு பிறகு வேற கட்சியில போய் இணைந்தவர். இந்த மாதிரியான அதிருப்தியோட முன்னாள் அமைச்சர்கள் வெளியே வருவார்கள், தாவேகா கூட்டணியில இணைவார்கள்னு சொல்றாரு. இல்லைங்க, செங்கோட்டையன் போனதே வந்து கேசி கருப்பண்ணன் ஒருத்தர், ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் வந்து எடப்பாடியுடைய ரொம்ப நெருக்கமான உறவினர். அவருக்கு எடப்பாடி சப்போர்ட் பண்ணி ஒரு 4 நிர்வாகிகளை நியமித்தார். இதுதான் வந்து எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் நடந்த அடிப்படையான மோதல். அவங்கள தூக்குன்னு இவர் சொல்கிறாரு, இவர் முடியாதுன்று. அப்போ நீ பெருசா நான் பெருசா இப்படி வருது மோதல். அப்போ வரும்போது இவரை தூக்கின்னு போயிட்டு அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணுறாரு, கேடி ராகவன் மூலமாக நிர்மலா சீதாராமனை அமித்ஷாவெல்லாம் பார்க்க வைக்கிறார். அடுத்த 2வது கட்டமாக அண்ணாமலை மூலமாக அமித்ஷாவையும் இவங்களையும் பார்க்க வைக்க. இப்படி தான் இந்த மோதல் பெருசாகுது, ரைட்டுங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு மைனர் புள்ளியாக கட்சிகளில் தொடங்கக்கூடிய இந்த மோதல் என்பது சில டைம் இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு வந்து அன்வின்னபிள் அப்படின்ற ஒரு பொசிஷன் ஏடிஎம்கேக்கு இருக்கிறதுனால இப்போ வந்து போகிறாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து முழுக்க செயலிழந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வரும்போது வைத்திலிங்கம், இப்போ திமுகவுக்கு போன மனோஜ் பாண்டியன், அந்த மாதிரி நிறைய டீவியேஷன்ஸ் வந்து வருது. அதிமுகவுடைய பொசிஷன் வந்து பலவீனமாகுது அப்படின்றது ஒரு பொசிஷனில் அவங்க வந்து இந்த மாதிரி முடிவுகளுக்குள்ளெல்லாம் வராங்க. இப்போ செங்கோட்டையனை தாவேகா சேர்த்துக்குச்சு. இப்போ இவர் சொல்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் பலர் வருவார்கள் அப்படின்னா விஜய் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா அதிமுக கிட்டத்தட்ட அவர்களுக்கு மாற்று என்பது அப்படின்ற இடத்துல தான் விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாரு. இப்போ மற்றவர்களும் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வாரா? இவரே வந்து செந்தில் தியாகராஜன் சொல்லிட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஒருத்தர், அவர் மூலமாக தான் இவர் பேசி போகிறார் செங்கோட்டையன். இப்போ செங்கோட்டையன் போனதுனால ஒரு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வரைக்கும் யாரையுமே சேர்க்காமல் இருந்தாங்க. மருது அழகராஜா இருக்கட்டும், காளியம்மாள் இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு சேர்க்கலை. அப்ரோச் பண்ணாங்க ஆனால் சேர்க்கலை. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு க்ரீமி லேயர் அங்கே இருக்குது, அவங்க வந்து புசி ஆனந்த் அங்கே இருக்கார். இப்போ செங்கோட்டையனே வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு எம்ஜிஆர் பொதுச் செயலாளர், ஜெயலலிதா பொதுச் செயலாளர், சசிகலா பொதுச் செயலாளர், எடப்பாடி கூட பொதுச் செயலாளர், இவங்களெல்லாம் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்ட செங்கோட்டையன் வந்து இப்போ புசி ஆனந்த் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிறதுன்றது எந்த வகையில் அவருக்கு ஆப்டாக இருக்கும் 52 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கைக்கு அப்புறம்? ஸோ இதெல்லாமே தான் டிஸ்டர்பன்ஸாக அவங்களுக்கு இருந்தது. இப்போ வந்து ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ செங்கோட்டையன் வந்து அவர் புசி ஆனந்த் கீழே தான் செயல்படுவார் அப்படின்னு சொன்னால் கூட செங்கோட்டையன் வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்கலாம் விஜய்க்கு.
இந்த மாதிரி இவரை சேர்த்துக்கோங்க, அவரை சேர்த்துக்கோங்க, அப்படி சேர்த்துக்கோங்க, இப்படி சேர்த்துக்கோங்கன்னு ஒரு ஆக்சஸ் கொடுக்கலாம். அம்மா இது எல்லாமேம்மா உங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய ஒரு கேம் பிளானு, ஒரு திருவிளையாடல், ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு மேட்ரு தான். யாருடையது? அது வந்து பிஜேபி இது மேடம். அவங்களுக்கு வந்து ஓபிஎஸ் பிரிச்சது யாரு? பிஜேபி. இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளதான் அதிமுக இருக்கு, அதுலதான் பாஜகவும் இருக்கு. அப்ப அவங்க கூட்டணியே வந்து வீக்கனா காட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா? ஆமாங்க மேடம். அவங்க அப்படிதான் வந்து மகாராஷ்டிராவில் பண்ணாங்க, அப்படிதான் கோவாவில் பண்ணாங்க, அப்படிதான் திரிபுராவில் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க அலைன் ஆகக்கூடிய கட்சி நிதிஷ்குமார் ரொம்ப கம்மியான சீட்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க பாஜக. இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு ஈக்குவலான சீட்டுக்குள்ளே அவங்க வராங்க. யார் சிஎம்ன்றதை வந்து இவங்க போடுற கருணையாக நிதிஷ்குமாருக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் நிதிஷ்குமாரோட ஆதரவோடு நின்னவங்க அப்படி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் தான் பிஜேபியோட டாக்டிக்கல் லைன்ஸு, பிஜேபியுடைய ஒர்க்கு. எனக்கு அவர்களுடைய வேலை அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமலா இருக்கும்? கண்டிப்பாக தெரியும். எடப்பாடி இதை வந்து எப்படி எதிர்கொள்வார்ன்றதான கேள்வி தலைப்பு. எடப்பாடி வந்து இதை எதிர்கொள்வார். இது வந்து கம்ப்ளீட்டாக பிஜேபியோடைய ஒர்க்கு, பிஜேபி பண்ணக்கூடிய ஒர்க்கு. இப்போது செங்கோட்டையன்ற ஒரு சாதாரண ஆள் எப்படி இப்போ லைட்டுக்கு வர்றாரு? நிர்மலா சீதாராமன் வந்து பார்க்குறாங்க, அமித்ஷாவை போய் அவர் பார்க்குறாரு. நம்ம பார்த்த அரசியல்வாதி செங்கோட்டையன் வந்து ஈரோட்டுக்குள்ளே தான் இருப்பார். அவருன்னா திடீர்னு டெல்லிக்கு போகிறாரு, போய் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லாம் பார்க்குறாரு. அப்படின்னும் போது ஒரு ஆச்சரியம் வருது. ஸோ இந்த விஷயத்தை தூண்டி விட்டது யார்? பிஜேபி. அப்போது பிஜேபியோட கன்சர்ன் இல்லாமல் அவர் சேருவாரா? பிஜேபி வந்து தாவேக்காக்கு போகிறத ஒருவேளை விரும்பி இருக்கலாம், செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போகிறத பிஜேபி விரும்பி இருக்காது. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.